ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிஷபராசிக்கு முன்னேற்ற தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில வேலைகள் முடிவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக பெற முடியுங்க. தொழில் மற்றும் வேலை பணியிடத்தில் உள்ள திறமைகள் பாராட்டுகளும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சக ஊழியர்கள் நல்ல உழைப்புகளையும் இருக்கும். வேலை மாற்றம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நல்ல ஒரு சேமிப்பு கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கணவன் மனைவிக்குடைய இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையுங்க. காதல் உறவுகள் இருப்பவர்கள் எல்லாம் மனம் திருத்தம் செஞ்சு பேசுவதால் உறவு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உடலில் பொதுவாக நன்றாக இருக்குங்க. தூக்கயின்மை மற்றும் அழுத்தங்கள் தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்குங்க. ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நல்ல நாளாக இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்குதுங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதிர்பாராத வகையில் சிறிய அளவில் பணவரவு கிடைக்கலாம். வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் முதலீட்டு செய்வதற்காக நினைப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பகட்ட செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிற நல்ல நாளாக இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. அதில் உறவில் இருப்பவங்கள் மகிழ்ச்சியான தருணம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மீண்டும் தொடர்பு ஏற்படலாங்க. திருமணமான தம்பதியர்களுக்கு அன்பு புரிதலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் வாரமாக இருக்குங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெற்றோர்களுக்கு உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. வீட்டில் மகிழ்ச்சிகள் சூழல் நிலவும் நாளாக இருக்குங்க. மாணவர்கள் படிப்பில் சிறப்பு செயல்படுவார்கள். கவன சிதறலை தவிர்த்தோம்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வுகளில் தயாராகுவதற்கு நல்ல ஒரு காலமாக இருக்குதுங்க. உடல்நிலை சீராக இருந்தாலும் உணவு பழக்கத்தை கவனம் தேவைங்க. அதிகமாக எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்க்கணுங்க. தினசரி நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு நல்லதுங்க உடல் நலத்துக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6, 9. அதிர்ஷ்ட நாள் வெள்ளி, திங்கள். தெய்வ வழிபாடு மகாலட்சுமி மற்றும் சிவபெருமான். பரிகாரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு ஏழை மக்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்து பணம் மற்றும் குடும்ப நிம்மதி அதிகரிக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை 2, 3, 4 குழப்பத்திற்கு இடம் தராமல் செயல்படுவதற்கு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. தொழில் லாபம் தரும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்குங்க. கையில் பணம் புரளும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. ரோகிணி பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியங்கள் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குங்க. வரவேண்டிய பணங்கள் சேருங்க. செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்குங்க. அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மிருகசீரிடம் 1, 2 துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் அதிகரிக்கும். எடுத்து வேலைகளை முடிக்க முடியுங்க. சப்தமஸ்தானத்து குரு பார்வையில் இருக்காங்க உண்டாகுதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் லாபம் தரும். கையில் பணப்பொருளும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் கேட்கும் உதவி செய்வீங்க. மாலை உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுங்க. விவாகரத்தில் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் வாரமாக இருக்குங்க. லாப அதிகாரிகள் அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் உடல் நலத்தினை கவனம் செலுத்தும் வாரமாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சகோதரர்களுக்கு ஆதரவு தரும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க.
கடந்த சில வாரங்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாரம் தடையுடையும் அறிகுறிகள் தென்படலாங்க. நீங்கள் செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. பல நாட்களாக மனதில் இருந்த கவலைகள் நீங்குங்க. சிலருக்கு புதிய மனிதர்கள் அறிமுகம் ஆகுவாங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வாரமாக இருக்குங்க. உங்களில் பேச்சு திறன் இந்த வாரம் அதிகரிக்குங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் அமையுங்க. வேலை பார்க்கும் ரிஷப ராசிக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக உள்ளதுங்க. அலுவலகத்தில் உள்ள மதிப்பு உயருங்க. மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்குங்க. புதிய பொருட்கள் வாங்கவும் விற்கவும் நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதிய உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறுங்க. வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெடிவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் வரக்கூடுங்க. பணவரவில் முன்னேற்றம் காணப்படும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வருங்க. கடன் சுமை குறையும். குடும்பத்தில் தேவையான செலவுகள் இருக்குங்க. புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் உருவாகுங்க. ஆனால் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் பெரிய தொகை கடனாக கொடுப்பதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. காதல் வாழ்க்கை இனிமையான தருணங்கள் அதிகரிக்குங்க. காதலருக்கு மனக்கசப்பு நீங்குங்க. திருமண பேச்சுக்கள் தொடங்கலாங்க. உறவில் நம்பிக்கை அதிகரிக்குங்க. திருமணமானவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிகழ்வுகளும் நடைபெறுங்க. குழந்தைகள் மூலம் சந்தோஷமான செய்திகளும் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். பெற்றோர்கள் ஆதரவு கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பிரச்சனைகள் சமூகம் தீருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெறுங்க. மாணவர்களுக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கவனம் அதிகரிக்கும் நாளாக இந்த வாரம் இருக்குங்க. போட்டித் தேர்வுகள் முன்னேற்றம் காணப்படுங்க. ஆசிரியர்களால் பாராட்டு கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. வெளிநாட்டுகளுக்கு கல்வி முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு தகவல்கள் கிடைக்கும் வாரமாக இருக்குதுங்க. உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் அதிக வேலைகள் காரணமாக சோர்வு கொஞ்சம் ஏற்படலாங்க. தூக்கத்தில் அலட்சிப்படுத்த வேண்டாங்க. தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க. யோகா மற்றும் நடைபயிற்சி செய்கிறது நல்லதுங்க. வியாபாரத்திற்கு நல்ல பயனாக இருக்குங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கள் ஏற்படும் வாரமாக இருக்குதுங்க. ஆன்லைன் வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சி காணப்படுங்க. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் மதிப்பு உயர்வு அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நகை ஆடை வாங்கும் யோகம் உண்டாகுங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை காலை மகாலட்சுமி அம்மனை வழிபடுங்க. வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. 11 தீபங்களை ஏற்றி வழிபட்டால் பணவர அதிகரிக்குங்க. ஏழை மக்களுக்கு உணவு தானம் செய்வது நல்லதுங்க. அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட எண் 6, 15, 24. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. வாரத்தின் முக்க வாசகம். நீங்கள் இழந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். இந்த வாரம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. கிரகநிலை என்ன சொல்கிறதுனா, இந்த வாரம் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் நிலையில் இருக்கிறார்கள். இதனால் பணம், குடும்பம், காதல், ஆடம்பரம் மற்றும் வசதிகள் தொடர்பான விஷயங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மனநிலையில் அமைதிப்படுத்துங்க. பல நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையுங்க. சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களின் பொறுமை பலன் தரும் வாரம். தாமதமான வெற்றி கூட நிலையான வெற்றியாக இருக்குங்க. கடந்த கால கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாமல் புதிய வாய்ப்புகளை வரவேற்புகளையும் உங்கள் உழைப்பு, உங்கள் நம்பிக்கை உங்கள் வெற்றி உச்சிக்கு கொண்டு செல்லும் வாரமாக இருக்குதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி அமைத்து கிடைத்து இறைவனை பிரார்த்தியுங்கள். தாமதமாக கிடைக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். பொறுமையுடன் முன்னேறுங்கள். இந்த வாரம் உங்கள் முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் மதிக்க மாட்டார். இந்த வாரம் உங்கள் காத்திருப்புக்கு அர்த்தம் கிடைக்கும். நான் அமைதியாக உழைக்கிறேன். வெற்றி என்னை தேடி வருகிறது.
நீங்கள் இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் நம்பிக்கையுடன் மற்றும் கைவிடாதீர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி தரும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.